வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க பன்னீர்செல்வம். பாஜக கூட்டணியிலிருந்து ரீசெண்டாக தான் அவர் வெளியே வந்தோடனே மீண்டும் நான் அதிமுக போகிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு அறிவிச்சிருக்காங்க. 2026 தேர்தல் வெற்றி பெற்றா அது என்ன பொறுப்பு, ஏன் இவர் அதிரடியாக இப்போ அதிமுக இணைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு எப்படி சொல்லுது தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பீகார் வரைக்கும் போயிட்டு ராகுல் காந்தி சப்போர்ட்டாக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் கண்டுக்கல, அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஓகே விடுங்க. ஆனால் பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும், மீண்டும் அம்மா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தான் வளரணும்னு சொல்லிட்டு நான் மீண்டும் அதிமுக போகிறேன், 2026 தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இப்போ இணைஞ்சிருக்காருங்க. பன்னீர்செல்வம் அவர்களை நேரில் போய் சந்திச்சு அவர் வந்தது இல்லாமல் டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 2 பேரும் சேர்ந்து கூடி விரைவில் அதிமுகவில் இணைய போகிறாங்க. அதுவும் பன்னீர்செல்வம் பேசி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாச்சும் அதிமுக எல்லாமே ஒன்றும் சேரணும்னு சொல்லிட்டு போராடி இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஆமாங்க, வேணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளை, அப்புறம் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்புறம் அமைச்சர் அப்படி சொல்லிட்டு படிப்படியாக வளர்ந்து வந்தவருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் ஒரு சிஎம்மாக இருக்க தகுதிங்கன்னு அடிப்படையிலேருந்து வளர்ந்து வந்தார். அம்மா இருந்த காலத்தில் நல்ல ஒரு போஸ்டிக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு. அவர் இப்போ முதலமைச்சராக நிற்கிறாரு. 2026 தேர்தலில் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இப்போது யாருக்கு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். திமுக வட்டாரமே ஒரு அதிர்ச்சியில் இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா கட்சி 2 பிரிஞ்சிருந்தனால தான் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க திமுகன்னு சொல்லலாம். 2024 எம்பி எலெக்ஷன்லையும் ஓரளவுக்கு அதிமுக பின்னடைவாக தான் இருந்துச்சு. இப்போ மீண்டும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக திமுகவுக்கு ரொம்ப ஒரு பின்னடைவு, ஓட்டுகள் செதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஆல்ரெடி திமுகலேருந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து இளைஞர்கள் ஓட்டு நிறைய எடுத்துட்டாருன்னே சொல்லாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் நிறைய பேர் திமுக விடுதலை சிறுத்தை இருந்தவங்களாம் இப்போ டிவிகேன்னு சொல்லிட்டு கொடி போட்டு சுற்றுறாங்க. அந்த அளவுக்கு இப்போது டிவிகே தமிழகத்தில் ஒரு எப்படி சொல்லுது பெரிய கட்சியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாங்க என்ன மாதிரி அரசியல் ரிசல்ட் இதுக்குன்னு. தளபதி நடிகர் விஜய் கூட முதலமைச்சர் ஆகலாம், சொல்ல முடியாது. பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் வெற்றி யாருக்கு, உங்களோட ஓட்டு பன்னீர்செல்வம் கட்சியில் இணைஞ்சிருக்கிறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.